என்ன தேவைப்படுகளை இன்றைக்கும் தேவ வார்த்தைகளை வசனங்களை கேட்கும்படிக்கு தேவ சபத்தில் வந்திருக்கிற தேவப்படை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினால இயேசு வாழ்ற ஜெபிட்டு வர்ற தீர்க்கதரிசனத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நான் வாழ்த்துகிற வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இயேசுவராக. ஆமேன். அல்லேலூயா. பிள்ளைகளை நேற்றைய தினத்தில் நாம் கேட்டோம், யார் பெரியவன்? பாவம் செய்யாதவன் பெரியவன் என்று பல காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு விளக்கத்தை 1/2 மணி நேரம் நாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் அதே வார்த்தை 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவ்வேளை சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோகராஜ்யத்தை எவர் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார். இப்போ பரலோகராஜ்யத்திலேயே சீசர்களுக்கு சந்தேகம் பற்றி கேட்க தொடங்கிட்டாங்க. பரலோகராஜ்யத்தை யார் பெரியவன், அங்கேயே பெரிய சின்னவன் உண்டாங்கிற கேள்வி இப்போ உங்களுக்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அங்கேயும் இருக்குது. பரலோகராஜ்யம் என்பது அதுதான் சொல்ல போல, மீண்டும் அதை சொல்கிறேன், ஒரு தேவ சபைய பரலோகராஜ்யம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பம் என்பது தேவனுடைய ராஜ்யம், பரலோகராஜ்யம். ஐ அதாவது ஆக மொத்தத்தில் பரலோகராஜ்யம் ஒரு மனுஷ பரலோகராஜ்யம், சபைங்கிறது தேவனுடைய ஆலயம். இப்படி பார்க்கும்போது எல்லாமே பரலோகராஜ்யம், ஒரு மனுஷனே பரலோகராஜ்யம். ஆக மொத்தம் ஜட்ஜ்மெண்ட் இதுதான். நம்ம யார்? நான் பரலோகராஜ்யத்துக்குரிய மேனி. இந்த புலகத்தில் அநேகம் உயிர்ச்சி ஜனங்கள் இருந்தாலும் ஒருவனை, தமிழ்வனை, பரப்பனை, கலப்பனை, நிகழ்ப்பவனை, நடப்பன, புசிப்பன, குடிப்பவன, எல்லாம் மிருகஜீவன் 1000 மிருகஜீவன் இருந்தாலும் ஆனால் மனுஷன் மட்டும்தான் பரலோகராஜ்யத்துக்குரிய மேனி. கர்த்தனால் அங்கீகரிக்கப்பட்டவன். அவனை ஆண்டவரை துதிப்பதற்கு ஏற்படுத்தினது இதெல்லாம் ஏற்படுத்த மனுஷன் அவர் படைத்த எல்லா பொருளையும் ஆண்டு அனுபவித்து அவரை படைத்த கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு படைக்கப்பட்ட மனுஷன்தான் பரலோகராஜ்யத்துக்குள்ள மனுஷன். பரலோகராஜ்யம் அப்போ மனுஷனுக்குள்ள இருக்கு. அவன் பரலோகராஜ்யத்தில் வசிக்கிறவன் தான் மனுஷன். இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பாருன்னா பூமியில் உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறதுனால தான் நம்ம உயிருள்ள மனுஷன், உயிருள்ள பூமியில் உயிருள்ள மனுஷன் வாழ்கிறான். வேற எங்கேயும் மனுஷன் வாழ்கிறாங்க நீ அநேகர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நம்ம உயிருள்ள தெய்வத்தை உயிருள்ள உலகத்தில் இருந்து உயிருள்ள மனுஷன் ஆளுகிறான். உயிருள்ள ஜீவிகள் ஆளுகிறது. இதுதான் பரலோகராஜ்யம். உயிரற்ற தேசம் உலகத்தில், உயிரற்ற உலகம், உயிர் இல்லாதது. அங்கே போய் உயிரை தேட முடியாது, அங்கே உயிரி வாழவும் முடியாது. ஆமேன். அன்னையர் சொல்லுவாங்க, தண்ணி அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சந்திரனில் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் எனக்கு எட்டுற கருத்து என்னன்னா, அங்கே தண்ணீருக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா வசனத்தின்படி நம்ம பார்த்தா சரி, அங்கே நான் போகிறதுக்கு எனக்கு சான்ஸும் இல்லை, எனக்கு மைண்டில் இடமும் இல்லை. எனக்கு தேவை அது முக்கியம் கிடையாது. உயிருள்ள மனுஷனுடைய ரட்சிப்பு தான் எனக்கு முக்கியம். அவன் காற்று இருந்தால் உயிர் இருக்குது, காற்றை பூமி இருப்பு இருந்தால் அங்கே காற்று இருக்கும். ஆமாம். தண்ணீர் காற்று இருக்குது இன்னும் சொன்னால் அங்கே தண்ணி இருக்கும். காற்றே அங்கே இல்லாமல் எப்படி அங்கே தண்ணி போகும்? அதை சித்திக்கிற தன்மை நமக்கு முதல்ல வேணும். புவியீர்ப்பு மையம் ஈர்ப்பு விஷயம் இல்லாமல் இருந்தால் அங்கே எப்படி காற்று இருக்கும்? இதெல்லாம் நமக்கு என்ன? அந்த பக்கம் எதுக்கு போய் நம்ம கஷ்டப்படணும்? இதை சிந்திக்கிற தன்மை ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கட்டும். இங்கே அது யார் பெரியவன் அப்படின்னு பரலோகராஜ்யம் யார் பெரியவன் சின்னவன் நீ
போனால் பரலோக ராஜ்யத்தை பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் மனுஷனாக போடுற எல்லாருமே யார்? ஆமேன், பெரியவன் தான். எத்தனை கோடி ஜீவராசிகள் வாழ்ந்தாலும் மனுஷன் தான் பெரியவன். மொத்தத்தில் ஜட்ஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறீங்க? இந்த போய் கொஞ்சம் வித்தியாசமான நாளாக இருப்போம். இந்த மனுஷன் வித்தியாசமானவன் தான். கிறிஸ்துவோடைய சாயல் பெற்ற ஊழியக்காரன் நினைக்கிறேன். மனுஷன் தான் பெரியவன். மொத்தத்தில் அவன் பரலோகராஜ்யத்துக்கு மேனி. அதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க மன திருப்புகள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது. பரலோகராஜ்யம் சமீபமாக இல்லை, உனக்குள்ளே இருக்குது. உன் சிந்தனையை சீர்படுத்து. ஆவியும்பாங்க. ஆவி எங்கே இருக்குது? உனக்குள்ளே இருக்குது. ஆவி எங்கே இருக்கு? பரிசுத்த ஆவி எங்கே இருக்குது? பெற்றுக்கொள்ளுக்குன்னு சொல்கிறதுக்கு பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருக்குது. நான் தள்ள முடியுமா? உனக்குள்ள எண்ணத்தை மாற்று. தப்பான சிந்தனையை மாற்று. தப்பான எண்ணத்தை மாற்று. சந்தேகத்தன்மையை மாற்று. இதெல்லாம் தான் அசுத்த ஆவி. இதெல்லாம் மாறி போச்சுன்னா உனக்கு ஆவி பரிசுத்த ஆவி. பரிசுத்தாவியை பெற்றுக்கோள். நான் கொட்டடிச்சு, நான் தாளம் போட்டு சென்னை அடிக்கிறேன். நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கோ. பரிசுத்தாவி இதோ பெற்றுக்கோள். இதெல்லாம் நாங்கள் உரை கட்ட பூச்சாண்டி. அப்படியே நீ ஆவியை டுக்கு முட்டி நீ என்ன பார்க்குறீங்க? ஆமேன். குற்றச்சாட்டை பார்க்காதீங்க. வசனத்தை எடுத்து சுழத்தாதீங்க. ஆமேன். அங்கே புளிச்ச மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க. பரிசுத்தாவி நான் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் பரிசுத்தாபிஷி பரலோகராஜ்யத்துக்கு எல்லாருக்கும் உள்ளே இருக்கு. மனம் திரும்புகள் பரலோகராஜ்யமா இருக்கிறது. இயேசு வருகிறார் இல்லை, இயேசு உயிரோட வாழ்கிறார் எங்கூட. ஆமீன். அப்போ பாஸ்டர் வருகிறார் சொல்லிங்க. உனக்குள்ள வரணும். அவருக்கு இடம் கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவோ நாங்கள் பாடுபடுறோம். விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து பாரு, பரலோகராஜ்யம் உனக்குள்ள. அன்பு இருந்தா பரலோகராஜ்யம் உனக்குள்ள. சந்தோஷமாக வாழ்ந்தா பரலோகராஜ்யம் உனக்குள்ள. நீ சமாதானம் பண்ணுவதாக இருந்தால் பரலோகராஜ்யம் உனக்குள்ள. நீடிய பொறுமை உள்ளவனாக இருந்தால் பரலோகராஜ்யம் உனக்குள்ள. தயவு இருந்தால் பரலோகராஜ்யம் உனக்குள்ள. நற்குணம் இருந்தால் பரலோகராஜ்யம் உனக்கு. விசுவாசம் இருந்தால் பரலோகராஜ்யம் உனக்குள்ள. சேரக்க இருந்தால் பரலோகராஜ்யம் உனக்குள்ள. உனக்குள்ள இல்லாத நன்மை, உனக்கு இல்லாத ஆசீர்வாதம் இந்த பூமியில் யாருக்கும் இல்லை. நீ தான் பெரியவன். கைகளை உயர்த்தி ஒரு அள்ளி சொல்லுங்களேன். இதான் வேதத்தோட ரகசியம். ஆனாலும் வசனைன்னு ஒன்று இருக்குது. அதை ஒன்று பார்ப்போமா? பார்ப்போம். ஆதியாகமும் 48-44. பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதையும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்தி பொன் பணியையும் அவள் கழுத்திலே தரித்து. 43 வாசிங்க. தன்னுடைய 2வது இடத்தின் மேல் ஏற்றி அவனை தொண்டரிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியாக்கினான். பார்த்தீங்களா? ஒரு நாட்டுக்கு அதிகாரி தலைவன். அப்போ யாரு? அவன் பெரியவன். பரலோகராஜ்யத்துக்கெல்லாம் பெரியவன், தலைவன். அவனை தீர்த்து சொல்றான். பெட்டிக்கடையில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நான் நல்லா பேசுவேன். நான் யாரையும் அரசியல்வாதியும் உயர்த்துற, உடைக்காரர்களும் உயர்த்துற. ஏன்னா என்னையும் நானும் வெள்ளையும் தான் போட்டிருக்கிறோம். அவங்களும் வெள்ளையும் தான் போட்டிருக்கிறாங்க. நாங்களும் கற்பனையும் போடுகிறோம். நீதிக்கு போராடுகிறவர்களும் கற்பனையும் தான் போட்டிருக்கிறாங்க.
எல்லாம் அதுவும் மினிஸ்ட்ரி, இதுவும் மினிஸ்ட்ரி. ஊழியம் எல்லாம் மினிஸ்ட்ரி தான். காசு வாங்காம பண்ணுறது தான் ஊழியம். ஊழியம் எல்லாம் மினிஸ்ட்ரி, அதெல்லாம் ஒரு ஊழியம்தான். இப்படி சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு காதில் வந்து விழுகலை எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். மன திரும்பங்க பரவசமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சாமி வருகை தாமதிக்கப்பட்டா நம்ம பரவராஜ்யத்துக்கு போயிடலாம், நான் ரொம்ப பேசலாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நான் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டப்படலை. கர்த்தர் நீ மகிமை தீர்க்காயத்தோடு இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம். நீ 60 வயசில் போன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அப்படி இந்த உலகத்தில் யாருக்கும் வேண்டான்னு சொல்லிய பட்சத்தில் மக்களை வா நாவுக்கு போகுன்னு எடுத்துக்கிறார். அவ்வளோதான். பெற்ற பிள்ளைக்கு வேண்டாம், கட்டுறவனுக்கு வேண்டாம், கொண்டவனுக்கு வேண்டாம், கொள்ளவனுக்கு வேண்டாம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. ஆனால் இன்னொரு வசனத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், இதை ஒருவரும் அறியாது இருக்கிறார்கள். வசனத்தை எல்லாம் படித்தா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைப்படி எவன் தான் போதிப்பான், எவன் தான் நிலைநிற்பான், கஷ்டமான காரியம்தான். ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள் நுழைவது போல இருக்கும், பரவராஜ்யத்துக்குள்ள போகிறது இறுக்கமான வழி. ஆனால பரவராஜ்யம் எங்கதான் மக்கள் இருக்கு, எங்கதான் இருக்கு. அவ்வளவு நம்முடைய எண்ண சிந்தனை பல குழந்தைய போல மாறணும். குழந்தைக்கு டவுசர் போட்டாலும் சரி போராட்டியும் சரி, நீ இருந்தாலும் சரி இல்லாத இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன புசிக்கிறதுக்கு ஆகாரம், அது நல்லா தூக்கம், அது ஆளாது. புசிக்கிற 2 வயிற்றுக்குள்ள ஆகாரம் கிடைச்சா அது நிம்மதியாக அவன் உடுக்கக்கு வஸ்திரம் கூட அதுக்கு கொடுக்காட்டி தேவையில்லை, அழகாக தூங்கும். பாதுகாப்பு, அதுக்கு தூக்கம் வேணும், குளிர் இருக்கக்கூடாது, வெயில் இருக்கக்கூடாது. பாதுகாப்புக்கு தான் வஸ்திரம், பாதுகாப்புக்கு தான் பட்சிக்கப்படாதபடிக்கு தான் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு இடம். வசனம் ஒரு மனுஷனுக்கு தான் சொல்லுகிறது. இயேசு ஜெயிப்பதற்கு இதான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு அரவணைப்பு, அதான் இல்லம். தாயோடைய அரவணைப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வருஷத்தை பற்றி கவலை கிடையாது. ஆகாரம் அதுக்கு வைத்து கொடுத்தா அது அப்படியே படுத்துக்கணும். அதுக்கு ஒன்றுமே தாய்க்க பாதுகாப்பு இருக்கும்போது அதுக்கு வீடும் வேண்டாம். ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளும் ஒன்றுமே வேண்டாம், எல்லாம் கர்த்தருடைய சமூகம். இதுதான் கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை பலவிதம், அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இதுதான். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கைன்னா விசுவாச வாழ்க்கை. அப்போ அவன் தான் பெரியவன். கிறிஸ்துக்குள் வாழ்கிறவன் பரலோகராஜ்யத்துக்குள்ள வாழ்கிறவன். அந்த விசுவாசத்தில் வாழ்கிறவன் அவன் பெரியவன். ஆமென், ஆமென். அவனுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், புசிப்பு ஆகாரம் மட்டும் போதும். எல்லாம் பரலோகராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்கும், பாதுகாவல். மந்தையில் சேர்த்து கொள்ளப்பட்ட மந்தையின் மீட்பை அவன் பாதுகாப்புக்குள்ள தான் எல்லா ஆட்டையும் ஊட்டி வைத்துக் கொள்வான். வேதத்துடைய சொல் அந்த தொகுப்பு இல்லையுமா, என்னென்னமோ சொல்றாங்க. இங்கே என்ன வசனம் சொல்லியிருக்கு, இந்த வசனத்தை எல்லாம் வச்சு பல ரீதியாக நம்ம புஸ்தகத்தை கேட்குறோம். இது எல்லாம் உங்களுக்கு ஒரு மனுஷனை சீர்படுத்துறதுக்காக இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலம் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுதான் உண்மை, புரிந்து கொள்ளுங்க. ஆமீன். யோசேப்பை நோக்கி பார்வன்னு சொல்றான் பாருங்க, உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. தேசத்துக்கு மொத்த அதிகாரி யான் உண்மை உள்ளவனா இருந்தான். புரியலையா?
அவன் பாவம் செய்யல, தன்னுடைக்குள்ள மனைவியோட அவன் பாவம் செய்ய நிமித்தம் அவன் என்ன செஞ்சான், எல்லாரையும் முன்னால் வச்சிருக்கிறான். 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை காட்டி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்தில் தரித்து. பார்த்தீங்களா, மெல்லிய வஸ்திரம். தாய்க்க மடியில் ஒரு பிள்ளை இருந்தால் அவருக்கு வஸ்திரம் தேவையில்லை, அது மெல்லிய வஸ்திரம். கர்த்தருடைய பாதுகாவல் தாய்க்கு அவ்வளோ கர்த்தருடைய பாதுகாக்கிறது போலுதான் பிள்ளை தாய்க்க மடியில் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவன் தாயின் மடிக்கிற பிள்ளைக்கு சமமாக இருக்கிறான். அந்த தாய் கூட பிள்ளைக்கு பாதுகாக்க மறந்தாலும் கர்த்தர் மறப்பேனோ, அதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு பாதுகாப்பு கொடுக்க எப்படிப்பட்ட வசனம்னு பாருங்களா. அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி அவனை தொண்டனிட்டு அதுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை பணிகள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதும் அவனை அதிகாரியாக்கினான். எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தி தண்டனிட்டு அப்படின்னா விளம்பரப்படுத்தி எல்லாருக்கும் முன்னிலையும் அவனை அதிகாரப்படுத்துகிறாரு. எதனால்? உண்மையாக இருந்ததுனால தான் பெரியவன் ஆக்கப்படுகிறான். அந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, யார் பெரியவனாக இருப்பான்? பரலோகராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த பணியை உண்மையை செய்தவன் பெரியவன். அடிக்கடி நான் உதாரணமாக காட்டுறது, அநேகரை சொல்லுவேன். என்ன கூட நான் இனி சொல்லிக்கலாம். நான் இப்போ நாட்டு பிரதமரை காட்டினா, இல்லை இன்னொரு நாட்டு பிரதமரை காட்டலாம், இன்னொரு பக்கத்தில் காட்டலாம். ஊழியத்தில் இவ்வளவு நாளும் கொடுக்கப்பட்ட பணியில் நான் உண்மை உள்ளவனாக இருந்த பணினால்தான் கரெக்டா அந்த இடத்துல என்ன ஊழியக்காரன் நிறுத்தி இருக்கிறார். இன்னும் நிறுத்தி இருக்க நோ சென்ஸ். அதுக்கு நான் என்ன சொல்லிக்கலாம்? வேற அதிகம் யாருக்கு சொல்லணும்? எத்தனையோ நம்பினவங்கள்லாம் என்னை ஏமாற்றி விட்டு போன போதிலும் இன்றைக்கு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறபடினா. கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு சமூகத்தை சாட்சியாக சொல்லுகிறேன். அப்போ யார் பெரிய விசுவாசத்தில் உண்மையாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட பணியில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் அந்த ஊழியத்தை வெட்கப்படுத்த மாட்டார், அந்த குடும்பத்தை வெட்கப்படுத்த மாட்டார், அந்த குடும்பத்தின் தலைவர் வெட்கப்படுத்த விட மாட்டார், மனைவி கூட அற்பமாக நினைக்க விட மாட்டார், உன் பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் விட அற்பமாக நினைக்க விட மாட்டாங்க. அது தேசத்தில் இருக்கிற பிரஜாதி ஜனங்கள் அற்பமாக நினைக்க விட மாட்டார். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது, ஊழியத்தில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் விதமாக நடத்துவார் என்பதற்கு. கடைசி நாளில் என்னை கையில் காசுக்கு அந்த இடத்துக்குரிய அந்த காசுக்கு வேறு சில காரியங்களுக்காய் ஒதுக்கப்பட்ட காசு கையில் இல்லாமல் இருந்தாலும் அங்கங்கே இருக்கிறது கேட்ட கிடைக்கும். ஆனால் நான் என்ன செய்வேன்னா, கொடுக்கப்பட்ட காசை கொடுக்கப்பட்ட காரியத்தை கொடுக்கப்பட்டதுக்குன்னே நான் ஒதுக்கி வைத்தது தான். அது எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆண்டோருக்குள்ள காரியம் ஆண்டோருக்கு. ஆமேன். பாருங்க, ஆண்டோர் தம்பி சொன்னாங்க எடுக்க முடியாது அந்த நேரம். அப்போ நான் சொன்னேன், காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்குவது போனாங்க. அதை போய் எல்லா சாரும் வாங்கியாச்சு, காய்கறி மட்டும் வாங்கணும். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஆராதனையில் சாப்பாட்டுக்கு அந்த சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த காய்கறி கடைக்காரர் நான் உங்களுக்கு சாதம் தரக்கூடாது மாட்டேன், பார்த்துட்டு போய் சொல்லுங்க அப்படின்ட்டார். முன்னா தம்பி எனக்கிட்ட சொன்ன அப்படி ஐ மீன்
இன்னும் கடைக்காரருக்கு சொல்கிறாங்க காசு கொடுக்காம தரமாட்டாங்களாம் அப்படின்னு. அப்போ நான் உங்களுக்கு அவர்கிட்ட விசுவாச வார்த்தையை சொன்னேன், உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு மற்ற பொருள்களை வாங்குங்க, எல்லாத்தையும் வாங்க அவை இருக்குது, எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சபைக்குரிய காரிக்கை அந்த உள்ள காய்கறி ஐட்டம் உள்ள வில்ல போட்டு எவ்வளவுன்னு பொருளையும் கட்டி வைக்க சொல்லுங்க, வில்ல போட்டு வாங்கிட்டு வாங்க. எவ்வளோ காசாக இருந்தாலும் கொடுக்கும்படிக்கு நமக்கு சாயங்காலத்துக்குள்ளே கொடுத்து வாங்கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்து வார்த்தையை சொல்லி பிள்ளைகிட்ட சொன்னேன். அவன் அதே மாதிரி பையெல்லாம் கொடுத்து நீங்கள் இதை கட்டி வைக்க, எவ்வளோ அமௌண்ட்டு வில்லு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தம்பி பில்லை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வந்து கொடுத்தாங்க, இவ்வளவு ரூபா ஆகியிருக்கிறது என்று சொல்லி, சரிப்பா நம்ம கொடுத்து வாங்கலாம், இப்போ நீங்கள் போங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் வாங்க சொல்லிட்டு வந்தாச்சு. அப்போ திடீரென்று ஒரு சகோதரி கூப்பிட்டு, பாஸ்டர் நான் கொஞ்சம் காசு இருக்கிறது சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கி உடனே அந்த தம்பியை கூப்பிட்டு, இந்தாப்பா இந்த காசை கொடுத்து பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு. தம்பியை முகத்தை பார்த்தாங்க. இதான் விசுவாச ஊழியம். ஆமாம், யார் அவங்க என்னைக்குமே விசுவாச வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி என்னைக்கு பலராஜு பெரியவராக இருப்பான். அவன் யார் வந்து சிறுமைப்படுத்த விட மாட்டார். பாருங்க, கொண்டு கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லபடி கர்த்தர் மகிமைப்படுத்தினார். மீதம் எடுக்கும்படிக்கும் கற்றுக்கிட்டே செய்தார். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் வைக்கப்பட்டு போக மாட்டான். இப்போ பரவராஜ்யத்துக்கு எவன் பெரியவனாக இருப்பான்? உங்கள் வாழ்க்கையில் பெரியவனாக இருக்க வேணும்னா உண்மையாக இருக்கிறவங்கள கர்த்தர் பெரியவனாக தான் வைப்பார். ஒரு நாளும் கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். அவன் தான் பரவராஜ்யத்தில் பெரியவன். இந்த பரவராஜ்யத்தில் பெரிய சொல்லும், எங்கேயோ பரவராஜ்யம் இருக்கு, காணோமா பரவராஜ்யம் உனக்குள்ள இருக்குன்னா அவர் படித்து சொல்கிறாரு. பரவராஜ்யம் நீ தங்குற ஆலயம் பரவராஜ்யத்தில் தான். பரவராஜ்யம் உன் ஆலயம், உன் சரீரம் தான் உனக்கு ஆலயம். ஆண்டவர் தங்குற ஆலயம் இப்போ அமீன் உன் சரீரங்கிறது. அப்போ பரவராஜ்யம் யார்? நீ தான். மனுஷன் எல்லாம் பரவராஜ்யத்துக்குரிய மேனி. இதான் அந்த வசூத்தர் ஜட்ஜ்மெண்ட். ஆமீன். அப்போ எல்லா மனுஷங்களும் பெரிய மனுஷன் யார்? அதான் ஜட்ஜ்மெண்ட். அதான் இந்த யார் பெரியவன்? மனுஷன் தான் பெரியவன். யார் மனுஷன்? பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்டோ மனுஷன். யார் மனுஷி? பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்டோ மனுஷி. பாவம் செய்யாதவோ மனுஷி. உண்மை உள்ளவோ தேவ பரிசு மேல் பரவராஜ்யத்தில் பெரிய மனுஷி. அப்போ மிருக ஜீவன் எல்லாம் பரவராஜ்யத்துல மேனியா அல்ல. அதான் மனுஷன் மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கலாம். பரவராஜ்யத்துக்கு வசனத்தில் படி நடக்காதவெல்லாம் என மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கலாம். வசனம் சொல்றது என்ன? இந்த உங்களுக்கு வார்த்தை புரியல. இது எல்லாருக்கும் இந்த வசனம் நான் சொல்ற வார்த்தைகள் புரியாது. அதே இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா கேட்பாங்க. எல்லாம் ஸ்டைலாக நீ பாதாளத்துக்கு போயிடுவேன், நரகத்துக்கு போயிடுவான். உங்க அக்கினி கடல் எரிகிற கடல். எங்க அக்கினி கடல்? நீயே வந்துக்கிட்டு இருக்கா. அக்கினி கடலை பற்றி பேசிட்டு இருக்கிற நீ. வியாகிறது தான் அக்கினி கடலுங்கிறது. கடல்னாலே என்னது? உலகம் என்னது? கடல் கொந்தளி. மனுஷன் கொந்தளிக்கிற கடலுக்கு ஒப்பா இருக்கான்னு சொல்லியிருக்கு. கடல்னு அல்லை கட்டல்னு சொல்லுவாங்க. பண்ணலாம் அங்கே சில இடத்துல எல்லாம் அங்கே மைக்கேல் ஒழிச்சிக்க பொதுமக்கள் அனைவரும் அல்லை கட்டல திரண்டு வாரிடு. அந்த அலை கட்டல் திரண்டு வாரின்னு சொன்னதை சரி கடல் போல வெள்ளம் போல கூட்டம் அப்படிம்பாங்க.
மக்கள் வெள்ளம் அப்படிம்பாங்க. அது உங்களுக்கு தெரியும்னா இந்த கூட்டத்தோடு கூட்டம் போயிட்டு மக்கள் வெள்ளம் பார்த்தா தெரியாது. உண்மையில் அன்றைக்கு சொல்ல மனுஷங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, மேலே போயிருந்து பார்த்து பாரு, ஒரு பெரிய ரோடு அப்படி போன ஆற்றுல வெள்ளம் போகிறதும் இந்த மக்கள் போகிறதும் பார்த்தா வெள்ளம் போகிற மாதிரி தான் மக்கள் கூட்டமும் தெரியும். நடந்து போகிறது பார்த்தா தெரியும், வெள்ளம் போகிறது பார்த்தா அப்படிதான் தெரியும். கடல் கிடக்கிறத பார்த்தா அது மக்கள் வெள்ளம் போகிறதான்னு தெரியும். இந்த சத்தியங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. துன்மார்க்கம் பொங்கி எழுகிற அலைக்கூப்பாக இருக்கு. இதெல்லாம் வேத்து ரகசியங்கள், மகத்துவங்கள். பரவராட்சி எங்கே இருக்கு? பரவராட்சி எங்கே இருக்கு? உனக்குள்ளே இருக்கு பரவராட்சி. அதுதான் இந்த வசனம் எல்லாம் தெளிவுபடுத்துகிறது. பார்வத்தர் கையில் போட்டு முத்திரபாதத்தை கலத்தி போடுறாங்க. ஆமீன். உலக தலைவராகிறாய்யா, அவன் தான் ஐயா பெரியவன். இன்னைக்கு யார் தலைவராக இருக்கிறானோ அவன் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவன் தான் தலைவனாக கொண்டு வைப்பார். ஜாதி மதம் இன்னும் வேறுபாடு அவருக்கு பார்வைக்கு எதுவுமே இல்லை. ஒரு தலைவன், நான் முதல்ல சொன்னேன், ஒரு தலைவன் அவருக்கு அவங்க எவ்வளோ பெரிய கர்த்தருடைய அபிஷேகம் அவங்களுக்கு இருக்கணும்னு தெரியுமே. எதிர்காரா பரிசுத்தாவின் இருக்குன்னு நினைக்கிறியா? ஒன்னாந்தர கிரியை எல்லாம் துள்ற வீட்டு தான் இருக்கு. நான் சொல்ல போகலை. ஆவிங்கிறாங்க. ஆவினா என்னன்னு தெரியாது. எல்லாவற்றையும் மறந்து அவங்க ஓடுற நோக்கி ஓடுறாங்க. இயேசுதான் மெய்யானது. இயேசுவை விட்டு நான் ஒரு இடம் அடிவிட மாட்டேன்னு போய்ப்பார். அவன் தான் விசுவாசி. விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவன் கிறிஸ்துக்கு உள்ளே வாழணும். ஆமேன். அதனால நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்றேன். பக்கத்து வீட்டில் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறேன். ஏக்கா நான் உங்கள்கிட்ட பேசுகிற தப்புக்கா, நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்றேன். அவன் ஆண்டு அறியாதவன். உனக்கிட்ட வாழ்ற பேசக்கூடாது, நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ். நீ படம் பார்க்குறவன், உனக்கு எனக்கு சேராது, நீ அப்படியாக்கும். இதை ஆண்டு சொல்லவே இல்லையே. என்ன பார்க்குறீங்க? ஆண்டு சொல்லவே இல்லை. ஆனால் இப்படி வாழ்கிற வருஷம் தான் பெரியவன். யார் பெரியவன்? இப்போ யார் பெரியவன்னு சொல்ல தெரியுதா? அங்கே பெரிய சின்னவன்கிற ஒரு வேற்று பிரிப்பு கிடையாது. பரவராஜ்ய எல்லாமே பரவராஜ்யத்துக்குரிய மாரி தான் மனுஷனாக பிறந்த எல்லாமே. ஆனால் நீ பரிசுத்தாபிஷேகம் உனக்குள்ளே இருந்தால் நீ தான் பரவராஜ்யம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு இதே வசனத்தோட இன்னும் சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித்தரணும். அதுக்காக நினச்சிடுங்க. நான் இப்போ ஜபிக்கிறேன். ஜபத்தின் மூலம் உங்கள் சிந்தனை, மண்டலம், எண்ணம், செயல்கள் எல்லாம் என்ன செய்யணும்? மகிமையாக வெளிப்படணும். ஆண்டவரே என்று சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை வசனத்துக்கு பயப்படுங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை தொட முடியாது. இயேசு நாமத்தில் ஜெபிங்க. உங்கள் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை தொட முடியாது. என் கணவனுடைய ஆசீர்வாதத்தை தொட முடியாது. ஆமேன். என் பிள்ளையை தொட முடியாது. இந்த உலகத்துக்குள்ள எல்லா கிரியைகளும் எந்த கிரியைகளும் தொட முடியாது. நான் உண்மையாக நடக்கிறவன். நான் ஆண்டவர் பரலோகத்து மேனி. இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் எனக்கு என் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டு, பிசாசுக்கு இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசுரத்திற்குள் அதிகம் எனக்கு உண்டு. நான் தடுத்த நல்ல. ஆமேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய வார்த்தைக்கு மீறினவன் அல்ல, வசனத்தின்படி நடக்கிறவன். நான் தோற்று போவதில்லை. நான் ஆண்டவருக்கு பிள்ளை. நான் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி உன்னை ஒப்புக்கொண்டு வைராக்கியமாக
பரவராஜ்யத்தில் பெரிய மேனியாகு. நீ வாழும்போது கர்த்தர் உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, கடற்பாரங்கள், தரித்திரங்கள், கஷ்டங்கள் நீங்கி சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து வசனங்களை, வார்த்தைகளை, மகத்துவங்களை கண்டுகொண்டு மேன்மையை காணப்போகிற கஞ்சி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறது. பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா தேவங்களை, வசனங்களை, வார்த்தைகளை கேட்டீங்க. நாளைக்கு தொடர்ந்து இந்த வசனத்தோடு வார்த்தைகள் எழுதிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக. ஆமேன். God bless you.